ஹாய், இது வந்து 13வது கிளாஸ் இது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பிரேக் அவுட்ஸ். அதாவது ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து எப்படி ஆகும், அந்த இடத்துல என்ன நடக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உள்ள போகலாம். இது பைனரி இல்லை, இது வந்து ட்ரேடிங் வியூ. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பண்ணி காமிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பைனரிலையும் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் வந்து நிறைய ஃபேக் அவுட்ஸ், அதாவது அதில் எல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து அகைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலலாம் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரலாம். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது ரியல் மார்க்கெட். ஓகேவா? ரியல் கரன்சி, ரியல் மார்க்கெட், ஓடிசி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சொல்லி தரலாம்னு தான் வேற. ஓகேவா? ஸோ அதில் வந்து உடனே கோடெக்ஸில் ஏன் சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிக்காதீங்க. இதுவும் அதே 1 minute கேண்டில் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து எல்லா இடத்துலையுமே வரும்னு பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இது ஃபேக் பிரேக் அவுட். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபேக் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரும். ஓகேவா? நம்ம வந்து ஃபேக் பிரேக் அவுட்டுக்காண்டி உட்காந்து ட்ரேட் பண்ணோம்னா 4 ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம எடுக்க போகிறது பைனரியில் ஒரே ஒரு ட்ரேட், 1 minute கேண்டிலுக்கு ஒரு ட்ரேட் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஏன் பிரேக் அவுட் ஆனா, அந்த இடத்துல ஏன் வந்து ஃபேக் அவுட் கொடுத்தா, ஏன் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண நீங்கள் டக்குன்னு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபேக் பிரேக் அவுட் வந்து எங்கே இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது, எந்த மாதிரி இடத்துலலாம் ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் அவுட்டில் ஃபெயிலியர் ஆகும். ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது அந்த இடத்துல வந்து ஃபேக் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ்? ஃபேக் பிரேக் அவுட்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்க சொல்கிறேன். ஃபேக் பிரேக் அவுட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சப்போர்ட்டு ஓகே, இது இப்படி நான் அப்புறம் வந்து தெளிவாக சொல்கிறேன். இது இதில் ஒரு சப்போர்ட் இருக்குன்னா ஃபேக் பிரேக் அவுட்னா மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி வந்து மேலே போயிடுவோம். உங்களுக்கு ஆசை காட்டுவான் மார்க்கெட் வந்து கீழே தான் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ட்ரி எடுப்பாங்க. அகைன் என்ன பண்ணுவோம், பூம், மார்க்கெட் வந்து மேலே போயிடுவோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்னவா ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். ஓகே? இது வந்து எந்த மாதிரி இடத்துலாம் வரும், எந்த மாதிரி இடத்துலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வச்சுட்டீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டை நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன் ஒரு கேண்டிலாக. இப்போ மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கு. இந்த லைன் கூட நான் வந்து அழிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு கன்சால்டேட் ஆகுது, மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே வந்து ஃபேக் அவுட்டு, ஏதாவது ஃபோட்டோ எல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்து இதுதான் ஃபேக் அவுட்டு, இதுதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ப்ராடக்ட்டில் நான் பண்ண விரும்பல. உங்களுக்கு நான் வந்து லைவாக ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, ஏன்னா நம்ம பண்ண போகிறது பைனரி ட்ரேடிங். நம்ம வந்து ஒரு ட்ரேடர் வந்து இப்படிதான் மார்க்கெட் போச்சு, இங்கே பார்த்தீங்களா ஃபேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே பார்த்தீங்களா ஆயிருக்குன்னு சும்மா சட்டுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது ஏன் இந்த இடத்துல வந்து ஃபேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட், அதாவது ஃபேக் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைவா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இது வரைக்கும் அப்படி யாருன்னா சொல்லித்தராங்களா இல்லையான்னு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட் ஆகுது மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் போட்டுக்கலாம். ப்ரீவியஸா உள்ள ஒரு ரெசிஸ்டன்ட், கரண்டா உள்ள ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேவா? இந்த ஏரியா. ஓகே, இது சப்ளை, இங்கிருந்து மேலே போனா டிமாண்ட். புரியுதா? இப்போ இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பைனரியில ட்ரேட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ஷார்ப்பாக கவனிங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது திங்கிறது, இந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் டிவி பார்த்துக்கிட்டு பார்க்கறது, இதெல்லாம்
ப்ராப்பராக கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா லாஸ் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்னமா ரியாக்ட் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் கம்முன்னு உட்காந்து. ஓகேவா, இப்போ வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் செல் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல அகெயின் வந்து நல்ல ஒரு புல் பேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய் ஒரு கன்சல்டேட் ஆகி மார்க்கெட் மேலே போகாமல் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் அகெயின் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு புல் பேக் மார்க்கெட் மேலே போய் கன்சல்டேட் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி மேலே மார்க்கெட் போக விருப்பம் இல்லாமல் அகெயின் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா, செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அகெயின் இதே மாதிரி ஒரு கன்சல்டேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கேண்டிலா பார்க்கணும், என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ இந்த ஒரு சப்போர்ட் இப்போ நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு சப்போர்ட் கிட்ட வந்தாலே மார்க்கெட் வந்து மேல போக போகுதுன்னு அர்த்தம், மேல போக போகுதுன்னு காமிக்கிறான். ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல உள்ள கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்க, நல்ல வால்யூமா இங்க பாருங்க, நல்லா பெருசு பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில்ல ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த கேண்டில்ல இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் நல்ல வால்யூமா போய் அகைன் வந்து செல் ஆயிருக்கு. செல் ஆகி இந்த கேண்டில் செல்லர் கேண்டிலா முடியாம ஒரு பையர் கேண்டிலாவே முடிஞ்சு, அதாவது இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகேவா, ஸோ பேர் முக்கியம் இல்லை, அதுக்குள்ள என்ன நடக்குது அதுதான் முக்கியம். ஓகேவா, ஆக மொத்தத்தில் இங்க இந்த இடத்துல வந்து யார் தன்னோட பவரை காமிச்சிருக்கா, பையர் வந்து காமிச்சிருக்கான். ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல இருந்து வாங்கினவங்க எல்லாமே இவ்வளோ ஹைக்கு போய் இந்த ஒரு விக்கு கிட்ட வந்த உடனே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செல், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு கேண்டில்ல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர் அதிகமா இருப்பாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்ம புரோக்கரேஜ் பணம் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் உட்காரதோ அந்த எக்ஸ்சேஞ்சில் உட்காரதோ அதுக்கேற்றாப்புல தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகும். அந்த கேண்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து இப்போ ஏறி 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 இறங்க தெரியுமா, அது வந்து செல்லர்ஸும் பையர்ஸும் யார் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போதோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் நானும் ஒருத்தன் சண்டை போடுறோம். ஓகேவா, அந்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நானும் ஒருத்தனும் சண்டை போடுறோம். அந்த ஒரு 2 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அதிக பஞ்ச் யார் பண்றா, அதிக குத்து யார் குத்துறா, அந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறா. ஓகேவா, அவங்களுக்கு அந்த கேண்டில் கொடுத்துருவாங்க. அந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா சண்டை போடுறவங்க அவன் வந்து அதிகமாக வந்து அந்த பஞ்ச் பண்ணியிருக்கானோ அடி வாங்கியிருக்கானோ அவன் வந்து பாயிண்ட் கம்மியாகவும் அடிச்சவனுக்கு பாயிண்ட் அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கேண்டில்ல யார் அதிகமாக வந்து அந்த ஒரு நிமிஷத்துல யாரோட பணம், யாரோட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து அந்த ட்ரேடிங் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய் உட்காருதோ அவங்களுக்கு பையர்ஸ்னா பையர் கொடுப்பான் அந்த கேண்டில், செல்லர்னா செல்லருக்கு கொடுப்பான். இப்போ நம்ம எப்படி புரிஞ்சிருக்கணும் இதுல, இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல மார்க்கெட் வந்து டவுன் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஆகி அகைன் நல்லா ஸ்ட்ராங்கா மேல போய் அகைன் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிக் அதாவது இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல இது செல்லர் கேண்டிலா இல்ல. அப்ப பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஓகேவா, என்ட்ரு ஆகுறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு சப்போர்ட் போட்டுச்சுக்கணும். கரண்ட் மார்க்கெட்டா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். அப்ப ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பையர் ட்ரை பண்றான், ஓகே என்ன மார்க்கெட் நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை உடைச்சு மார்க்கெட் கீழே இப்படி போதா இல்ல வந்து மேல போறானா. ஓகேவா, நமக்கு கரண்டா உள்ள ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கு. ஓகேவா, இங்க இருந்து தான் கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா, சோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இந்த கேண்டில் இங்க உடைக்கிற மாதிரி வந்து மேல போயிட்டாங்கன்னா இது ஃபேக் அவுட். அது நான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பா தெளிவா சொல்றேன். ஓகேவா, சோ இப்ப பாருங்க இந்த கேண்டில் என்ன ஆகுது, பையர் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ட்ரை பண்றான், அகைன் வந்து மேல போகுது, அகைன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா போன உடனே அகைன் நிறைய பேர் செல் பண்றாங்க. ஓகேவா, இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுப்பீங்க, எந்த ஒரு டிசிஷனுமே உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பையரும் ஸ்ட்ராங்கா இருக்கான், அகைன் பையர் ஸ்ட்ராங் ஆகிறான், செல்லர் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கான், அகைன் செல்லர் செல் பண்றான், ஆனா இந்த இடத்துல வீக் ஆகுறான், இந்த அளவுக்கு வால்யூம் இங்க இல்ல, அகைன் அவனோட ஸ்ட்ராங்கா வந்து பையர் அகைன் வரான், இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு ஏரியா வந்தாலே செல் பண்றாங்க. ஓகே, செல் பண்றான் பையர், அதை உடைச்சு நான் தன்னோட ஃபுல் பவரை காமிச்சு இந்த ஏரியாவுக்கு போன உடனே எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, இப்போ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நம்ம யாருக்கான இப்போ ட்ரேட் எடுக்க முடியும், 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். இந்த மாதிரி டோஜி கேண்டல் வந்தாலே அன்டிசிஷன், அதாவது மார்க்கெட்ல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், அதனால கம்முன்னு இருக்கிறது நல்லது. இந்த கேண்டில் அதிகமா வந்துச்சுன்னா நீங்க வந்து கம்முன்னு இருக்கணும், ட்ரேட் எடுக்கக்கூடாது, வாட்ச் பண்ணணும் என்ன நடக்குது மார்க்கெட்ல, என்ன பண்றாங்க, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ராப்பரா வாட்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது.
ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, செல்லர்ஸ் வராங்க. அந்த அளவுக்கு இந்த கேண்டில இது ஒரு 100% வச்சுக்கலாம். அந்த 100%ல ஒரு 50% தான் இந்த 2 கேண்டில் சேர்ந்து மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து செல்லர் வீக் ஆகிறான், பையர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கேண்டில் என்ன, சின்ன விக், ஒரே ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. அந்த விக்கு விட்டுட்டு லைட்டா மார்க்கெட்டை மேல கொண்டு போயிட்டான். பர்டிகுலர் ஏரியா, இப்போ இந்த ஏரியா வந்தாலே செல்லிங் நடக்குது. அவ்வளோ செல்லிங் நடக்குது. இங்க பாருங்க, இந்த இடத்துல எத்தனை ரிஜெக்ஷன் பாருங்க. மேல போக விட மாட்டேன்றான் பையர் வந்து, மேல போக விடாம செல்லர்ஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போக விடாத மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்ட்ராங்கா உடைக்கணும். இந்த ஏரியாவில் இதை ஸ்ட்ராங்கா உடைக்கணும். இந்த ஒரு ஹையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா உடைச்சி மார்க்கெட் என்ன பண்றான்றதை பார்க்கணும். மார்க்கெட்டை மேல கொண்டு போறான்னா, இதை உடைச்சிட்டான்னா ஒரு சின்னதா ஒரு புல் பேக் வந்து கூட மார்க்கெட் வந்து இங்க போறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ட்ரை பண்றான். அகைன் செல்லிங் ப்ரெஷர். அந்த ஏரியாவுக்கு போனாலே செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு வச்சிருந்தல, இந்த ஏரியாவுக்கு போனாலே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. இப்போ இது வந்து எப்படி ஸ்ட்ராங்காக உடைக்க போகிறான், நம்ம அதை தான் வாட்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கணும். இந்த ஒரு கேண்டிலோட ஹையை வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம் கேண்டில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ஏரியாவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அந்த இடத்துக்கு போனோடனே ரிஜெக்ஷன் ஆகுது. மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வரதுக்கு தான் அதிக பேர் ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த இடம் வந்தாலே பை பண்றாங்க. யாரு, பையர்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்தாலே பை பண்றாங்க. இங்கே இப்போ இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்போர்ட் வச்சோம். அகைன் இந்த ஏரியா வந்து பை பண்றாங்க. இந்த ஏரியா வந்து அகைன் அடுத்த கேண்டில் பை. அப்ப இந்த ஏரியாவுக்கு வந்தாலே என்ன ஆகுது, பை ஆகும்னு அர்த்தம். அப்ப இந்த நம்ம விக்ல கூட நம்ம எடுத்திருந்தா கூட லாஸ்டா ஒரு 1 மினிட் கேண்டில் இந்த கேண்டில் ப்ராஃபிட் வச்சிருக்கும். இந்த 30 செகண்ட்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இப்போ நம்ம ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா இங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபைட் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் எப்படி போகுது, ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போறான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு வந்தாலே அதான் சொல்லல, பை ஆகுது. அப்போ இங்கேயும் அகைன் நல்லா பை பண்ணிடுறாங்க. இப்போ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே அங்க பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுக்குறான். அப்போ ரிஜெக்ஷன் கொடுக்குறான்னா நம்ம வரைஞ்ச ஒரு கோடு, சும்மா நார்மலா ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கலாம். அந்த இடம் ஒரு இதை உடைக்கிறானா, உடைச்சி மேல போறானா இல்ல அப்படியே கீழே வரானான்னு பார்க்க போறோம். ஓகேவா? சும்மா ஒரு போட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் உள்ள ஒரு ஹரிசாண்டல் லைன் எது வேணா வச்சுக்கலாம் அதுல. ஓகேவா? ஸோ லைன் வந்து போட்டு வைப்போம். இதை உடைக்கிறானா இல்லை என்ன பண்றான், வால்யூம் உடைக்கிறானா, எந்த மாதிரி வந்து உடைக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அகைன் என்ன பண்றான், ஸ்ட்ராங்கா வந்து உடைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல ஒரு புல் பேக் பண்ணி அகைன் உடைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த கேண்டில வந்து இந்த ஒரு ஹைய, இந்த ஒரு பர்டிகுலர் நான் வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஹையை வந்து அவன் எப்படி உடைக்க போறான்றதான் மேட்ரு. இப்போ ஓகேவா? பார்ப்போம் அது நெருங்குறானா இல்லையா. ஓகே, பாத்தீங்களா இந்த ஏரியா வந்தவொடனே ஒரு புல் பேக் அகைன் வந்து ஸ்ட்ராங்கா மேல போயிருக்கான். நெக்ஸ்ட் என்ன போயிருக்கான், ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ் ஆகிப்பீங்க. ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த என்டையர் ஏரியா என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா வந்தவொடனே என்ன பண்றாங்க, பை பண்றாங்க. இப்போ அடுத்த கேண்டில் என்ன நடக்க போகுது, அந்த ஏரியாவை பர்டிகுலர் ஏரியாவை ரீச் பண்ணிட்டான். விக் வந்து உடைக்கல, ஃபுல் பாடி வந்து உடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு ஏரியாவை, இந்த ஒரு ஹைய பாடி வந்து உடைச்சிருக்கு, விக் வைக்கல. அப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா, கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பா அவன் போவான். ஏன்னா அங்கதான் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா மார்க்கெட் அங்க போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து அங்க போறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து மார்க்கெட் என்னவா ரியாக்ட் பண்ண போறான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ பார்ப்போம். இப்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டா எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்க என்ன நடக்குது, அது ஒரு ஹை இல்ல, அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்குல்ல, செல் ஆயிருக்குல்ல மார்க்கெட்டு. அதனால அடுத்த கேண்டில் வந்து இங்க ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டானேன்றதுக்காண்டி நம்ம வந்து பை கொடுத்தோம்னா அடுத்த கேண்டில் செல்லர் வந்தா என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ வெயிட் பண்ணணும் என்ன நடக்குது. ஃபேக் பிரேக் அவுட் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏமாத்துறது நம்மள.
ஓகே மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது, நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த பர்டிகுலர் ஏரியா இது ஒரு சப்போர்ட்டா வந்து எடுத்து இந்த ஒரு லைன் போட்டுக்கோம்ல, இந்த ஒரு சப்போர்ட்டை எடுத்து அவன் நல்ல ஒரு பை பொசிஷன் போயிட்டான். ஓகேவா, இப்போ நம்ம மேல எடுத்திருந்தா கூட இது வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து செல்லிங்ல தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பையர்ஸ் இருப்பாங்க பார்த்தியா, வெயிட் பண்ணுவாங்க இந்த ஏரியா வந்தோடனே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட் வந்து அதாவது செல் பொசிஷன் இங்க இருந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க எல்லாமே இங்க செல் பண்ணும்போது புதுசா வந்து செல்லர் இருப்பாங்க. அப்ப இங்க ப்ராஃபிட் பண்ணுவோம் விற்பான், மொத்தம் 2 செல்லர் இருப்பாங்க இந்த ஏரியாவில். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் 2 செல்லர் இருப்பான். ஏன்னா எப்படி 2 செல்லர்னா, ஒருத்தவங்க ஆல்ரெடி புட் ஆப்ஷன், அதாவது ரியல் மார்க்கெட்ல நம்ம அனலைஸ் பண்ணுவா சொல்றேன், விற்கிறதுக்கான பொசிஷன்ல எடுக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான். ஓகேவா, இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இங்கிருந்து வாங்கி இவ்வளவு தூரம் போயிருக்கு இல்லையா, 10 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு போயிருக்கு இல்லையா, அப்ப ப்ராஃபிட் பண்ணா அங்க போய் விற்கணும்ல. அந்த இடத்துல வித்தவன் எல்லாம் வித்தவனும் விற்கிறான், புதுசா செல் பண்றவங்க செல் பொசிஷன் எடுக்கிறவங்க அமௌண்ட் போடுறான். அப்ப மார்க்கெட் வந்து கீழே ஆகுது. அப்ப இந்த இடம் வந்தோடனே சில பேர் வாங்குறதுக்கு ஓகே 30 ரூபாய் போயிடுச்சு, சரி இங்க 15 ரூபாய்க்கு வந்துருச்சு, இங்க 15 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பர்டிகுலர் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அமௌண்ட், அதாவது பை பொசிஷன் எடுப்பாங்க. பை பொசிஷன் எடுத்தா மார்க்கெட் வந்து மேல போகும். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த கேண்டில் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாமா, பண்ண முடியாது, வேஸ்ட். அப்ப வந்து வெயிட் பண்ணணும். மார்க்கெட்ல இங்க தப்பான டிசிஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு நிறைய பேர் இந்த இடத்துல லாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபேக் அவுட். இதுக்கு பேர் தான் நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கு பேர் தான் ஃபேக் அவுட். ஏன்னா இந்த ஐய பாடி உடைச்சிட்டான், விக்கு விடாமனா இவ்வளவு பெரிய விக்கு போய் அந்த ஏரியாவில் பட்டு, இங்க பாருங்க இந்த ஏரியாவில் பட்டு இப்படி ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, இவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கா. அந்த மாதிரி இறங்கல. ஆல்ரெடி இந்த இடத்துல பையர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆல்ரெடி வந்து பையர்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த லைனு இந்த கேண்டிலையும் இங்க இவ்வளவு ப்ரெஷர்ல மேல போயிட்டான், அப்ப பையர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேண்டில் வந்து அப்பு கொடுத்துருப்பீங்க, ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா, ட்ரேட் லாஸ் ஆயிடும். இப்போ என்ன ஆச்சு, ஃபேக் பிரேக் அவுட். இதுக்கு பேர் தான் நம்மள வந்து அவன் வந்து மார்க்கெட்டை நான் மேல டாப்ல கொண்டு போறோம் உனக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரே அடி டமான் அடிச்சிருவான். இதுக்கு பேர் தான் நீங்க லாஸ் பண்றது. இந்த மாதிரி ஏரியாவில தான் நம்ப வச்சு கழுத்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க பேங்கர்ஸ் எல்லாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ரியலா எப்படி வந்து அனலைஸ் பண்றோமோ அப்படி அனலைஸ் பண்ணணும் பைனரியில, புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃபேக் அவுட். இந்த இடத்துக்கு பேர் தான் ஃபேக் அவுட். இந்த இடத்துல எல்லாமே நம்பியிருப்பல்ல, நல்லா யோசிச்சு பாரு. இங்கிருந்து பை பொசிஷன் எல்லாமே பை பண்றாங்க. இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, நல்ல பையர்ஸ். அகைன் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இந்த ஒரு ஹையை வந்து நல்லா வந்து உடைக்கிறான். அகைன் வந்து செல்லர்ஸ் வராங்க. அகைன் இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் அந்த ஹையும் உடைச்சு அந்த கேண்டிலையும் உடைச்சி, ஓகேவா, அந்த கேண்டிலையும் உடைச்சி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகேவா, அப் ட்ரெண்ட்ல. அப்போ என்ன மார்க்கெட் என்ன ஆகும், நீங்க அடுத்த கண்ணில் இவ்வளவு ப்ரெஷர் இருக்கானே, அப்ப கண்டிப்பா மேல போறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னு ட்ரேட் எடுப்ப லாஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபேக் அவுட். இந்த ஃபேக் அவுட்டை தான் நீ உஷாரா வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன நடக்கும், மார்க்கெட்டு இப்போ ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட். இப்போ என்ன நினைப்பானுங்க, நல்லா கேட்டுங்க இருங்க, இந்த லைன் ஒன்று கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். இது மெயினா ஒரு சப்போர்ட்டா எடுத்து அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்து வரைக்கும் வரும் மார்க்கெட்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவான், செல் பொசிஷன் எடுப்பான். இப்போ அடுத்து மார்க்கெட் என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம். இப்போ அகைன் வந்து மார்க்கெட் கீழே வரும், நிறைய பேர் செல் பொசிஷன் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட நிலைமை என்னன்னு பார்ப்போம். போச்சா, இப்போ எப்படி ரியாக்ட் நான் பாத்தீங்களா, மார்க்கெட் கீழே வர மாதிரி வந்து மேல போயிட்டான், பூம். அப்போ ஸ்ட்ராங்கா இதை உடைச்சிட்டான், பிரேக் அவுட் பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட் கேண்டிடேட் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், பார்த்தா கான்பிடென்டா எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், நல்லா ட்ரை பண்ணிருக்கான். இது ஒரு ஃபேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஃபேக் அவுட்டை, அதாவது இந்த ஒரு கேண்டில என்கல்ஃபின் பண்ணிருக்கான். ஓகேவா, என்கல்ஃபின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்கல்ஃபின் பண்ணிட்டான். ஒரு முழு செல்லரை வந்து முழுசா விழுங்குறது. ஓகே, எப்படி சொல்றேன், ஒரு சின்ன மீன் டக்குன்னு பெரிய மீன் முழுங்கும்ல, ஸோ அந்த மாதிரி அது ஒரு சின்ன ஒரு செல்லர் கேண்டில் அந்த இடத்த ஃபுல்லா வந்து பையர் வந்து டேக் ஓவர் பண்ணோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஃபேக் அவுட், அதாவது பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். நம்ம வந்து ஏற்கனவே இந்த இடத்துல
ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட்டை இவன் அகைன் உடைச்சிட்டான். இப்போ நம்ம வந்து அடுத்த கேண்டிடேட் நம்ம ட்ரேட் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இப்போ என்னவா நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ நானும் குட்டாம்போக்கில் தான் ஏற்கனவே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து எடுக்கல சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் லைவா வந்து இது பண்ணி தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் அதாவது அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் சொல்ல ட்ரேட் வின்னு. தெரியுதா? இப்ப நல்லா புரியுதா? எவ்வளவு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாத்தீங்களா? நூல் பிடிக்கிற மாதிரி கேண்டில் பின்னாடியே வரணும். பைனரியை பொறுத்த வரைக்கும் நூல் பிடிக்கிற மாதிரி வரணும். பிடிச்சி பின்னாடியே என்ன நடக்குது, ஏன் இப்படி வந்தான், ஏன் அந்த சப்போர்ட் ஆகலாம், ஏன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், என்ன ஆட்டு மார்க்கெட் ஏன் மேல போகுது, அப்ப எல்லாமே பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில் வந்து வின். பைனரியில இப்படிதான் நம்ம வந்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ணணும். ஃபேக் அவுட்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபேக் அவுட் ஏன் ஆகிறான், நம்மளை ஏன் இப்படி ஏமாத்துறான், எல்லாமே கேள்வி மேல கேள்வி கேட்கணும். புரியுதா? இப்போ நீ $10,000 கூட இந்த இடத்துல நீ வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நீ டெய்லி வந்து எப்படி சொல்றது, என்னோட ரிஸ்க்கு ஏத்தாப்புல மணியை ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸ் ஆச்சா, ஓகே, நான் இப்படி அனலைஸ் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சுப்பா, ஓகேப்பா, நான் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும்பா. ஏன் என்னோட அனலைஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? இப்ப நான் வந்து பைனரில சொன்னேன் இந்த ட்ரேட் எடுக்கலாம், எனக்கு கான்பிடென்ட்டா எனக்கு கன்ஃபார்ம் கேண்டில் கிடைச்சிருச்சு அந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணணும், கான்பிடென்ட்டா எடுப்பேன், ஒரு $5 ரிஸ்க் எடுப்பேன், ட்ரேட் வின். ஓகே, நம்ம அனலைஸ் பண்ணது ஓகே. இந்த மாதிரி நீ வந்து ட்ரேட் எடுத்துன்னு வச்சுக்கேன், சீக்கிரமா நீ வந்து ட்ரேடர் ஆயிடலாம். நீ வந்து வெளியே சம்பாரிச்சு இந்த மாதிரி காட்டி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீட்டா டிசிப்ளினா, எனக்கு யார் தும்பும் வேணாப்பா, எவனோட இதுவும் வேணாப்பா, சரி ஓகேப்பா நான் தனியா பாத்துக்கிறேன், நான் எவங்ககிட்டயும் போறதில்லை, நான் ஓனா சம்பாதிச்சு போறேன், எவனுக்கு கீழே நான் வேலை செய்ய போறதில்லை. டீசெண்டா ஒரு $10,000 இல்ல $20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டீசென்டான ஒரு அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுத்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் நீ பண்ணன்னு வச்சுக்கேன், மந்த்லி நீ போய் கண்டவங்கிட்ட ஒரு 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு டீசெண்டா $500 உட்காந்து உன்னோட கேபிட்டல் வச்சு ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா நாளும் வந்து லாபம் வருமானம்லாம் நான் சொல்ல முடியாது. ஓகேவா? நீ அனலைஸ் பண்றதை பொறுத்து. ஓகேவா? ஆனா வந்து என் தொழிலுக்கு நான் முதலாளி, இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணல, எனக்கு விருப்பம் இல்லை, போடா தூங்கு, ஜாலியா படுத்து தூங்கு, படத்துக்கு போ, என்ஜாய் பண்ணு. புரியுதா? எவனுக்கிட்டையும் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எவங்கிட்டையும் வந்து சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு நான் ராஜா. நான் சீரியஸா உங்கள்ட்ட சொல்றேன், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, உங்கள்ட்ட சொல்றது தானே என்னோட ஒரு பாதி தான் நீங்க. ஓகேவா? நான் வந்து நான் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் படிக்கல. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படிப்பு படிச்சிருக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஓகேவா? நான் வந்து 10th படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். 10th பாஸ், அதுவுமே பாத்தீங்கன்னா டுட்டோரியல்ல படிச்சுதான் பாஸ் ஆனேன். ஓகேவா? இதுக்கு வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும், இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு தொழில், ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா போதும். அது நம்ம வந்து இதுல பிராக்டிஸ் பண்ணி பார்த்து தான் கத்துக்க முடியும். எடுத்த உடனே ஒரு மார்க்கெட்ல வந்து பெரிய ஆள் ஆயிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. எப்படி விற்கிறாங்க, எந்த மாசம் வந்து வெங்காய விலை குறையும், எந்த மாசத்துல தக்காளி விலை குறையும், எந்த மாசத்துல ஏறும், எந்த மாசத்துல வந்து இது இந்த மார்க்கெட்டுக்கு இந்த பொருள் வரும், எந்த இடத்துல டிமாண்டா இருக்கும், எப்படி ஏறும், இது ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு ஆப்பிள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோம், இப்ப கம்மி ரேட்டுக்கு போகுது, மார்க்கெட்ல போய் வித்தா நம்ம லாபம் பார்க்க முடியாது. ஓகே, இன்னும் ஒரு 10 நாள் ஹோல்டிங்ல போடுவோம், பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ல போட்டு ஏசில போட்டு அது டம்ப் பண்ணுவோம். ஓகே, 10 நாள் கழிச்சு ரேட் ஏறினோடனே அப்போ விற்போம். சோ அந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு தொழில், அதாவது ஒரு மார்க்கெட்ல போய் நீ வேலை செய்யும் போதுதான் வந்து உனக்கு அந்த அனுபவத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா தூரம் இருந்துக்கினே இன்னைக்கு 100 ரூபா ஆப்பிள், ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன் 110 ரூபா போயிடுச்சு அப்படின்னு லூசுத்தனமா வந்து யோசிக்க கூடாது. வேலை செய்யணும், இறங்கி அந்த மார்க்கெட்டை வேலை செஞ்சு விஷயங்கள் என்னன்னு கத்துக்கிட்டு அப்புறம் நீ ஒரு முதலாளி ஆகலாம். செம்மன் சேர்ல மேல சேர் போட்டு உட்காந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரிதான் மார்க்கெட்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். புரியுதா? சோ இந்த மாதிரிதான் பிரேக் அவுட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்மளை ஏமாத்துவாங்க, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பொறுமையா இருக்கணும், நமக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிடுச்சா அதுக்கு கவலையே படக்கூடாது. நான் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிக்கிறேன், அவன் வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் கொடுத்தான், எடுத்து லாஸ் ஆயிடுச்சு, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் மார்க்கெட் போலாம். ஏன்னா காய்ஸ் வந்து நம்ம ரியல் மார்க்கெட்ல இப்ப வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு சூதாடி கிடையாது, நம்ம வந்து ரியல் பைனரி ட்ரேடர். ரியல் மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரிதான் ஓடிசிலையும் நம்ம பண்ண போறோம். அவன் வந்து அந்த கேண்டில வந்து மேனிஃபெக்ட் பண்றான்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, நம்ம அனலைஸ் மேல தப்பு கிடையாது. அது அவன் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ்.
ஓகேவா. இப்போ பைனரி, அதாவது பைனரியில இருந்து ஓடிசி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஓடிசி மார்க்கெட்டை அவன் ரன் பண்ணக்கூடிய சார்ட், ரியல் மார்க்கெட் கிடையாது. அவன் நினைச்சா எப்படி ஒன்னா சித்தரிக்கலாம். ஒரு கேண்டில், அந்த கேண்டில் இப்படி பையரா முடிக்கலாம், எப்படி ஒன்னா முடிக்கலாம். ஓகேவா. இது ஒரு பையர் கேண்டிலா வச்சுங்க, இது ஒரு செல்லர் கேண்டிலா வச்சுங்க. ஏதாச்சும் ஒன்று அவன் இப்படி மேலே போயிருக்கிற மார்க்கெட்டை இப்படி மேலே போற மாதிரி போய் சட்டுன்னு இறக்கி இங்க க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் நினைச்சா என்ன ஒன்னா பண்ணலாம். ஏன்னா இது அவனோட மார்க்கெட், ஓடிசிங்கிறது அவன் ரன் பண்ணக்கூடிய சார்ட் அவனோட சர்வர்ல. ஓகேவா. ஸோ அதனால நம்ம கேம்லிங் பண்ணல, நம்ம எப்படி ரியல் மார்க்கெட்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் நான் பைனரியில பண்ண போறேன். ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த மாதிரி நீ அனலைஸ் பண்றதுக்கு அதுக்குள்ள என்ன நடக்குது, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு தெரிஞ்சா போதும். ஒரு 10 கோடு இப்படி ஒரு போட போட்டுக்கிட்டு இங்க ஒரு சப்போர்ட் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாலே ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரேட் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் உன்னை வச்சு செஞ்சிடும் ஒரே நாள்ல. சின்னதா நேற்று போன வீடியோவில் நான் பார்த்துருப்பீங்க, ஒரே அந்த ஒரு சாக்லேட் ஒருத்தர் எடுத்திருப்பாரு அந்த இதுல இருந்து. அவர் பட்ட கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. சின்ன தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. தனக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வர்ற வரைக்கும் நான் எடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு வெயிட் பண்ணணும். புரியுதா. ஸோ இந்த ஏரியாவை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ எங்கெங்க ஆயிருக்குது, ஸோ அதை பார்ப்போம். ஓகேவா. நான் ரியலா பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நான் ட்ரேட் எடுத்தா நான் ப்ராஃபிட்டும் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேவா. நான் பைனரியில இப்போ ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு ப்ராஃபிட்டபிள், நான் அனலைஸ் பண்ணதுனால. ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிச்சா ஃபேக் பிரேக் அவுட் எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி ரிஜெக்ஷன் கொடுக்குறான், என்ன நடக்கிறான், எப்படி வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தவொடனே எடுக்கணும். இப்போ புரிஞ்சுதா. புரியலன்னா அகைன் பாருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கலாம் எங்கெங்க ஃபேக் பிரேக் அவுட் ஆகுது. இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சும்மா ஒரு ஏரியாவை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே காஷ், இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இல்ல, இந்த பக்கத்தை விட்டு இந்த பக்கம் கேண்டிலே இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மட்டும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கா, இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளவு தூரம் போய் இங்க ரியாக்ட் ஆயிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கேண்டில் ஒரு சப்போர்ட் வச்சு இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சிட போறோம். ஓகேவா. வரைஞ்சாச்சு. ஓகே, சிம்பிள் தான், 2 கோடு தான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்க இருந்து பார்க்கணும். இங்க நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்னா அங்க இருந்து பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்னா கொஞ்சம் பேக்ல போய் என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்ல என்னென்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். ஓகேவா. ஸோ மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அகைன் மார்க்கெட் மேல போயிருக்கு. எந்த ஒரு இது இங்க வச்சுப்போம். இங்க ஸ்ட்ராங்கா உடைச்சிருக்கான். அகைன் பாருங்க, இந்த ஏரியாவுக்கு வந்தாலே என்ன ஆகுது, பை பண்றாங்க, பை பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப இந்த ஏரியாவுக்கு அகைன் வருவாங்க, கான்பிடண்டா வருவாங்க. ஏன்னா இந்த ஒரு ஹையவே அவங்க உடைக்கல. அப்ப மார்க்கெட் இங்க தானே வரணும், சப்போர்ட் எடுத்து தானே மேல போகணும். சப்போர்ட் எடுப்பான். ஓகேவா. சப்போர்ட் எடுத்து மேல போறானா இல்ல கீழே உடைக்கிறானான்றத வாட்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்தாலே பை ஆகுது, பை பண்ணிருக்கான் ஸ்ட்ராங்கா. அகைன் மார்க்கெட் பை பண்ணி போயிட்டான். இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்தனே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே. மார்க்கெட் இவ்வளவு தூரம் போய் நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். அகைன் இன்டிசிஷன் எடுப்பாங்க சொன்னல. மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு ரெசிஸ்டன்ட்டோ ஒரு சப்போர்ட்லயோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த கேண்டில் வந்தாலே என்ன ஆகுது, மார்க்கெட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர ட்ரேடு எடுக்கவே கூடாது. ஓகேவா. ரிஜெக்ஷன் அகைன் உடைக்கிற மாதிரி உடைச்சி ஃபேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டை கீழே வந்துட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு அவன் வந்துதான் ஆகணும். ஓகேவா. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு இங்க வந்திருக்கான் பாருங்க. ஓகே. இப்ப இங்க வர மாதிரி இங்க மேல போற மாதிரி போய் அகைன் இந்த ஏரியாவில் கன்சாலேட் பண்ணி ஸ்ட்ராங்கா இந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்ப இந்த ஏரியாவுக்கு வந்தாலே என்ன ஆகுது, இவ்வளவு தூரம் பை பண்றாங்க. பை பண்ணிட்டு அகைன் மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துக்கு போனா என்ன ஆகுது, செல் ஆகுது. அப்போ இந்த இடத்த ஸ்ட்ராங்கா உடைக்கிற மாதிரி உடைச்சு நிறைய பேர் வெயிட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அகைன் உடைச்சிட்டான். ஓகே, இந்த இடத்துல விக்கு விட்டுருக்கான், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டான். ஓகே, நம்ம மேல ட்ரேட் எடுப்புன்னு சொல்லிட்டு எடுத்தான்னா அவனோட கதி லாஸ். வெயிட் பண்ணணும். எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல உடனே ட்ரேட் எடுக்க கூடாது. எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்றான்ற பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா. அப்ப என்ன ஆகுது, இப்ப இந்த ஏரியாவுக்கு போனாலும் மார்க்கெட் கீழே செல் பண்றாங்க. இங்க இருந்து நம்ம பார்க்கணும். இங்க இருந்து ஓகே, இங்கக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மேல கீழேன்னு. ஓகே, இந்த இடம் வந்தா பை பண்றான், இந்த இடம் வந்தா செல் பண்றான். அப்போ ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த வாட்ச் பண்ணணும்.
இப்போ நான் சொன்னேன்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா விழுங்கிட்டான். அப்ப செல்லர் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான்னு அர்த்தம். இந்த ஏரியா வந்தாலே விற்கிறான். இப்ப ஏற்கனவே இங்க வித்துருக்காங்க, அகைன் வந்து 2 கேண்டில் கண்டினியூ ஆயிருக்கு. அகைன் இங்க பாருங்க கண்டினியூ ஆயிருக்கான். அகைன் இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவான்னு கண்டிப்பா நம்ம ஏன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் சொல்லல டக்குன்னு ஒரு மீனை முழுங்குறது அந்த மாதிரி இந்த ஒரு பையரை இந்த ஒரே ஒரு கேண்டில் எவ்வளவு, அதாவது இது 100%, இது 150%, 150% வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டு தாராளமா எடுக்கலாம் செல்லர் கேண்டில். ஓகேவா? இங்க நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா பின்னு. ஓகே, அப்ப நம்ம என்ன அர்த்தம்னா இந்த ஏரியாவுக்கு போனாலே அவன் செல் பண்றான்னு அர்த்தம். செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க பாருங்க, அகைன் இந்த ஏரியாவுக்கு வரும்போது ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து செல்லர் ட்ரை பண்றான். இங்கே இந்த இடத்துல அகைன் வந்து பையிங் பிரஷர் இருக்கு. ஏன்னா இது பக்கத்துல எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த பக்கத்துல எல்லாம் நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடணும். இந்த கேண்டில் வந்து பையர் பிரஷர் அதிகமா இருக்கு, இந்த கேண்டிலும் பிரஷர் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க கூட வெயிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான கேண்டிலே கிடையாது, ஒரு வீக்கான ஒரு செல்லர். அப்போ வந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்றதா நல்லது. ட்ரேடு எடுக்கவே கூடாது. ஓகே, புரியுதா? ட்ரேடு எடுக்கவே கூடாது, வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வந்தா இந்த கேண்டில ட்ரேட் எடுத்துடலாம். ஏன்னா அதான் சொன்ன 150% செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த ஒரு பின்பார் வந்துச்சுன்னா, நான் சொன்னல ஒரு வீக்கான கேண்டில், செல்லர் ஸ்ட்ராங் இல்ல. இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் என்ன வித்தியாசம்? அதே ரெசிஸ்டன்ட் ஏரியா, செல்லர் வந்து வீக்கா இருக்கான். அகைன் கண்டினியூ பண்ணுவான்றது நிச்சயம் கிடையாது. நம்ம ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? சோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்க கிடைக்குமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு புல் பேக் கேண்டில இங்க வந்து ஸ்ட்ராங்கா உடைக்கிறான். இப்படி கூட நம்ம அனலைஸ் பண்றதுதான். இப்படி போடலாம். இப்படி ஒரு சும்மா ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல, ஏன்னா 2 கேண்டில் வந்தாலே மேக்சிமம் அந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாவா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சப்போர்ட்டாவா எடுத்துக்கலாம். சாரி, ஓகேவா? சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேண்டில் போய் 2 கேண்டில் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. ஒரு செல்லர் கேண்டில் 2 கேண்டில் கிரியேட் ஆனாவே அகைன் மார்க்கெட் மேல போகுதுன்னா, அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து கிரியேட் பண்ணலாம், கான்பிடென்ட்டா பண்ணலாம். ஓகேவா? 2 கேண்டில் ஆச்சு இருக்கணும். ஒரு கேண்டில்லாம் நம்ம வந்து சப்போர்ட்டா எடுத்துக்க கூடாது. ஓகே, இந்த ஏரியாவை சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏரியாவை சப்போர்ட்டா எடுத்தனால இந்த இடத்துல வந்து அவன் ரியாக்ட் பண்ணிருக்கான். அப்போ அந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்து அகைன் மேல போயிருக்கான். புரியுதா? அப்போ இந்த சப்போர்ட் வந்து வேல்யூ. புரியுதா? 2 கேண்டில் இருக்கணும், மேக்ஸிமம் 2 கேண்டில் ஆச்சு இருந்தாதான் அந்த சப்போர்ட்டுக்கான வேல்யூ. ஒரு கேண்டிலுக்கு ஒரு சப்போர்ட் வைக்க கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான், மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு, மேல போயிருக்கு, அகைன் வந்து ஸ்ட்ராங்கா உடைக்கலாம். புரியுதா? இந்த இடத்துல விக்கி விட்டு மேல மார்க்கெட் கொண்டு போனவன் மார்க்கெட் மேல போல ஸ்ட்ராங்கா உடைக்கலாம். உடைச்சி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்குமா கேட்டா எடுக்க கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு சப்போர்ட். அகைன் பை பண்ணாலும் பை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அதனால வெயிட் பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ண போறாங்கன்னு. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, ஸ்ட்ராங்கா அதாவது செல்லர் அகைன் வந்து ஒரு வீக் கேண்டில் தான் இது. இப்போ வந்து என்ன அகைன் வந்து அடுத்த கேண்டில் என்ன ஆயிருக்கான், செல்லிங் பிரஷர் அதிகமாயிருக்கு. அப்ப அடுத்த கேண்டில் மார்க்கெட்டு, அதாவது நான் சொன்னல கீழே போறதா மேல போறதா 2 பேர் ஃபைட் பண்ணி டோஜி மாதிரி முடியும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம வந்து இப்படி சுருக்கி பார்த்தா அது ஒரு டோஜி கேண்டிலா தெரியும். ஓகேவா? சோ இப்ப மேலேயும் வந்து செல்லரோட பிரஷர் இருக்கு, கீழேயும் வந்து செல்லரோட பையரோட பிரஷர் இருக்கு. எல்லாமே 2 பேருமே கலந்து இருக்காங்க இதுல. அப்ப வந்து வெயிட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து உடைச்சி மார்க்கெட் வந்துருச்சு, அகைன் வந்து மார்க்கெட் மேல கொண்டு போக போகுது. ஓகே, இதுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் ஃபேக் அவுட் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து இங்கிருந்து அகைன் மேல போயிருக்கு. மேல போற மாதிரி அந்த ஏரியா, அந்த சப்போர்ட்டை வந்து இந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ட் உடைச்சி மேல போயிருக்கான், ஒரு கன்சால்டேட் ஆயிருக்கு. அகைன் வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா வராங்க. ஏன் செல்லர் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல வந்தாங்கன்னா, மார்க்கெட்டை இந்த இடத்துல இருந்து செல் பொசிஷன் வந்து அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த பாருங்க, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான், செல்லர் வந்து ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். பையர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ஏரியாவிலே அவனோட பவர் வந்து எடுபடல, வீக்கா தான் இருக்கான். ஓகேவா? செல்லர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா மேல போயிருக்கணும். இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படி யோசிக்கணும். அப்போ வந்து செல்லர் வந்து அதிகமா டாமினேட் பண்றாங்க, நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. மார்க்கெட் மேல இப்ப இங்கிருந்து இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கான், இங்க ட்ரை பண்ணா வேலைக்கு ஆகல, அகோன் இங்கிருந்து ட்ரை பண்றான். இங்கிருந்து ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேல கொண்டு போற மாதிரி போய் ஒரு கன்சால்டேட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு மறுபூச கொண்டில், அதாவது
விக்கே இல்லாத கேண்டில். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா செல்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு கேண்டில் வந்தா மட்டுமே உடனே ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டா எடுக்கக்கூடாது. ஏன்னா சொல்றேன், இது அகைன் வந்து சப்போர்ட்டை வந்து ரியாக்ட் ஆகுது இல்ல, ரெசிஸ்டன்ட் உடைச்சு கன்சாலிடேட் ஆகி அகைன் வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து அது எடுக்குது இல்ல, அந்த இடத்துல என்னவா ஆக போறான் அப்படின்னு வெயிட் பண்ணணும். உடனே ட்ரேட் எடுத்துடக்கூடாது. அவன் ஸ்ட்ராங்கா வந்துட்டான், மறுபோசோ கேண்டில் வந்தாலே அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்துரும்ன்றது கிடையவே கிடையாது. வெயிட் பண்ணும். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அவ்வளவுதான். அவன் என்ன அந்த இடத்துல சொல்ல வரான், நான் வந்து இங்க ரொம்ப பலசாலியா இருக்கேன்னு, பையரே என்கிட்ட கிடையாதுடா, நான் ஃபுல்லா போட்டான் ஒரே குத்துவா. அந்த மாதிரிதாங்க நம்ம வந்து பார்க்கணும் அந்த இடத்த. ஓகேவா? அப்ப பக்கத்துல என்ன கேண்டில் வரும், அப்ப வந்து மார்க்கெட் புல் பேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், புல் பேக்னா என்ன, ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போகும் இல்லையா, அதுக்கு போய் புல் பேக். ஓகே, இப்போ வந்து செல்டன் தான், அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து செல்லர் வந்துட்டான், அகைன் வந்து பையர் வீக் ஆயிட்டான். இப்போ வந்து ட்ரேட் எடுக்கணுமா, இப்போயும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேயே தான் அங்க இருக்கான். அகைன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து செல்லர் வந்துட்டான். இந்த இடத்துலயும் நம்ம வந்து ட்ரேடு எடுக்க கூடாது. ஏன்னா ஒரு புல் பேக்கு வெயிட் பண்ணணும், மேல போயிட்டு அகைன் கீழே வரணும். ஏன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லையா, அகைன் வந்து ஒரு புல் பேக் மார்க்கெட் இங்க ட்ரை பண்ணாருல, இங்க இவ்வளவு பெரிய பையர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்கல்ல, இந்த இடத்துல ட்ரை பண்ணுவான், முயற்சி பண்ணுவான், பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்போ இந்த கேண்டில் நம்ம வந்து இது பக்கத்து கேண்டில் தெரிஞ்சுக்கணும், பையரோட சுத்தமா தெம்பு இல்ல. சோ ஒரு புல் பேக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப மார்க்கெட் என்ன ஆச்சு, நேரா அந்த ஏரியாவுக்கு போன உடனே என்ன ஆச்சு, இந்த ஏரியாவில எல்லாமே செல்லர் ஆகுது. இந்த ஏரியாவுக்கு போனாவே அப்ப என்ன ஆகுது, செல்லரோட பிரஷர் அதிகமாகுது. இந்த ஏரியாவுக்கு போய் ரீச் பண்ண உடனே செல்லர் பிரஷர் அதிகமாகி மார்க்கெட்டை இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆச்சு, இந்த என்டையர் ஏரியாவையும் வந்து ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டான். அது இல்லாம ஒரு புல் பேக்கும் எடுத்துட்டான் இந்த ஒரு கேண்டில்லே. அப்போ வந்து அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ட்ரேட் வின். ஓகே, புரியுது இல்ல? இப்ப நமக்கு தேவை கன்ஃபர்மேஷன். ஒரு புல் பேக் வந்துருச்சு, ஒரு புல் பேக் வந்த உடனே நமக்கு வந்து இந்த என்டையர் இந்த ஏரியாவையும் ஸ்ட்ராங்கா உடைச்சிட்டான், பாடி உடைச்சிருக்கு, விக் இல்ல. ஓகேவா, சோ அடுத்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டில் வின். என்னால வந்து ஓட்டி பார்த்து சொல்ல முடியும். இருந்தாலும் எங்கெங்க இந்த மாதிரி இடத்துல உங்களை ஃபேக் அவுட் பண்ணி காலி பண்ணுவாங்க, எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும்ன்றது நான் வந்து சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து பிரேக் அவுட்லாம் நடக்கும், எப்படி பிரேக் அவுட்லாம் வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்ல வந்து இதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டெமோல பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஒரு $100 மார்க்கெட்டுக்கு நீ வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணா ஒரு $100 போட்டு டாலர்ல நீ ட்ரேட் பண்ணாலும் சரி, ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணா ஒரு 70 ரூபாவா ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஒரு 3-4 5 மாசத்துக்கு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டாலர்ல போறேன்னா ஒரு டாலருக்கு மேல ட்ரேடே பண்ணக்கூடாது. அதை ரெக்கவரி பண்ணவே போகக்கூடாது. இதுதான் உண்மை. ஓகேவா, ரெக்கவரி பண்ணவே போகக்கூடாது. இப்ப நான் சொன்ன ஒரு அனலைஸ் எல்லாம் நீ ப்ராப்பரா போய் மார்க்கெட்ல, பைனரி மார்க்கெட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு டாலரும் ஒரு தோல்வியும் ஒரு இடத்தோட ஒரு விஷயங்களை வந்து நீ தெரிஞ்சுக்க உனக்கு ஃபேக் அவுட்னா என்ன, ஃபேக் பிரேக் அவுட்னா என்ன, அவன் என்னவா ரியாக்ட் பண்ணுவான், நம்மளை எப்படி ஏமாத்த போறான்றது விஷயங்கள் எல்லாமே நாள்பட நீ அடிப்பட்டு கத்துக்கிட்டு வரும்போது எல்லா விஷயமும் தெரியும். நீ கேஷுவலா நீ வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து எந்த ஒரு நீ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எதுவுமே உனக்கு தேவைப்படாது. ரீசெண்டா ஒரே ஒன்று, ஓகே இப்போ என்ன மார்க்கெட் வந்து இங்க கன்சாலிடேட் ஆகுது, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்படியே பார்த்து நீ அசால்ட்டா ட்ரேட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு பிகினர் மாதிரி இங்க ஒரு 10 கோடு, இங்க ஒரு 10 ஒரு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓகே எஸ்எம்ஐ கீழே வந்துருச்சு, ஸ்டோகாஸ்டிக் மேல போயிடுச்சு, ஆர்எஸ்ஐ கீழே வந்துருச்சு, அப்ப மேல போயிடு, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் உன்னை எதுவுமே ட்ரேடர் ஆக்காது. இதுதான் உண்மை. உன்னை எதுவுமே ட்ரேடர் ஆக்காது. நீ வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணா மட்டுமே தான் உன்னோட லவ்வரா அவனை நீ பார்க்க அவன்கிட்ட கத்துக்க அவன் உனக்கு எல்லாமே ஈஸியா சொல்லி தருவான். அவனே உனக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனை ஒரு நண்பனா பாரு. இவன் என்ன, நான் வந்து என்னோட ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பரா பார்ப்பேன். உண்மையிலே அதான் நீ என்ன பைத்தியம் கூட நினைச்சுக்க, நீ எது என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து எனக்கு இவன் கடவுள், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட நண்பன், என்னோட லவ் எல்லாமாவும் பார்ப்பேன் நான் இவனை. ஓகே, நான் வந்து சில பல டைம் அவன்கிட்ட பேசுவேன், அந்த பைத்தியம் மாதிரி என்ன ஏன்டா இப்படி பண்ற, என்னடா ஆச்சு, கரெக்டா சொல்றான், அதனால ஜாலியா பேசி ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷர், நான் காசு மேல வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்.
காசு அந்த டாலர் மேல ஃபோக்கஸ் பண்ணாதான் நீ வந்து அனலைஸே பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணாம அந்த காசு மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நீ வந்து மேல ஐயோ $10 போச்சு, ஐயோ $20 போச்சு, ஐயோ தேவையில்லை. உனக்கு தேவை அந்த ட்ரேடு வந்து சக்சஸ் ஆகணும். புரியுதா? நீ ஒரு ட்ரேடர்னா அனலைஸ் பண்ணி அந்த ட்ரேடு சக்சஸ் ஆச்சுன்னா பணத்தை விட்டுரு. பணம் எப்போ ஒன்னா சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் லேர்னிங் விஷயத்த நீ கத்துக்கிட்டேன்னா ₹1 நீ 10 கோடி ரூபாய் கூட ஆக்கலாம், ₹1 1 கோடி ஆக்கலாம். திறமை இல்லையா 10 கோடி இருந்தாலும் ₹1 வந்துடும், 0 ஆக்கிடுவேன். புரியுதா? சோ அதனால ப்ராப்பரா பேசி மார்க்கெட்டுக்கு ஜாலியா பேசி கத்துக்கிட்டு ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுது, மார்க்கெட் என்னவோ அப்படி கிரியேட் பண்ண போறாங்க, செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஏன் இந்த இடத்துல மோதுறாங்க, இந்த இடத்துல ஏன் கன்சால்டேட் ஆகுது, இந்த இடத்துல ஏன் அவன் சப்போர்ட் எடுக்க வரல, கண்டிப்பா வருவான், எல்லாமே ஆல் இன் ஒன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீ. ஓகே, ஸோ ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபேக் அவுட் பிரேக் அவுட் இதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், அனலைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சும்மா ஒரு 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 இடத்த வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா, அவ்வளவுதாங்க இந்த இடத்த எடுத்துக்கலாம் சிம்பிள் இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு 10 நிமிஷம் ஆகுது. உனக்கு ஒரு 10 போட்டோ பிரேக் அவுட் ஆன போட்டோ வந்து ஆன்லைன்ல ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு 10 போட்டோ வச்சுக்கிட்டு இதுதான் பிரேக் அவுட், இதுதான் பிரேக் அவுட், இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளா சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா வந்து ரியலா வந்து எடுத்து எவனுமே காமிச்சிருக்க மாட்டான். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? எல்லா வீடியோவிலையும் பாத்தீங்கன்னா லைவா தான் நான் வந்து ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ வச்சுட்டு இப்படிதான் போகும் மார்க்கெட், இப்படிதான் ஃபேக் அவுட் நான் சொல்லி தரல. ஓகேவா? இப்படிதான் அனலைஸ் பண்ணணும், இப்படிதான் ஃபேக் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீட் பண்ணணும். புரியுதா? சோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ஃபேக் அவுட் இதெல்லாம் பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காம மறுபடியும் புரியலையா பாரு. சும்மா இந்த வீடியோ ஓட்டி விட்டு அடுத்த வீடியோ பார்க்கணுன்றதுக்கான வேகமா போனேன், வேலைக்காகுது. புரியலையா மறுபடியும் பாரு, புரியலையா மறுபடியும் பாரு, 100 வாட்டி பாரு, மண்டியில ஏறுற வரைக்கும் பாரு. அப்பதான் நீ இதுல ஜெயிப்ப. ஓகே, பாய்.